ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. வரக்கூடிய ஜூலை மாதம் 21 அன்னைக்கு ஆடி மாதத்துடைய பௌர்ணமியானது வரப்போகுதுங்க. ஆடி பௌர்ணமி வரக்கூடிய அந்த தினம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப முக்கியமான தினமாக கருதப்படுது. ஆடி பௌர்ணமி வரக்கூடிய அன்றைய நாளில் மிக முக்கியமான கிரக மாற்றங்களானது ஏற்பட போகுது. அந்த கிரக மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அந்த மாறக்கூடிய தலையெழுத்தை ஒவ்வொரு ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக டெய்லியும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு ஆடி பௌர்ணமிக்கு பிறகு என்ன தலையெழுத்து மாறுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஆடி மாதங்கிறது ஒரு தெய்வீகமான மாதம். இந்த மாதத்தில் தெய்வீகமான சக்திகள் நிறைந்து இருக்கும். மற்ற மாதங்களை காட்டிலும் ஆடி மாதத்துக்கு பவர் அதிகம். அதனால தான் இந்த ஆடி மாதத்தை சக்தி மாதம் என்று பண்டைய நூல்கள்லேயே குறிப்பிடுறாங்க. ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களுமே தெய்வீகமான நாட்களுங்க. அதில் ஆடியில் வரக்கூடிய பௌர்ணமிலாம் சொல்லவே தேவையில்ல, மிக முக்கியமான ஒரு நாட்களுங்க. இந்த ஆடி பௌர்ணமி அன்னைக்கு கிரகநிலைகளில் பயங்கரமான சேஞ்சஸ் தானது ஏற்படும். அப்படி ஏற்படக்கூடிய சேஞ்சஸ் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் குறிப்பிட்ட வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அது அதிர்ஷ்ட தாக்கமாகவும் இருக்கலாம், ஆபத்து தாக்கமாகவும் இருக்கலாம். ஆனால் தாக்கம் கண்டிப்பாக ஏற்படும். அப்படி ஏற்படக்கூடிய தாக்கமானது எந்த மாதிரி இருக்கும், அது நமக்கு என்ன மாதிரியான பலனை செய்யும் அப்படிங்கிறத தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அந்த தாக்கத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மேச ராசிக்காரங்க, இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு தாக்கம் என்ன ஏற்படுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்களுக்கு அதிர்ஷ்ட நாட்களா ஆபத்து நாட்களா அப்படிங்கிறத கிளியராக தெரிஞ்சுக்குங்க. ஸோ என்ன நாட்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதற்கேற்ப இனி நடந்துக்கலாம். ஏன் மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி காட்டிலும் ஆடி பௌர்ணமி என்ன சிறப்பா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சிறப்பு தாங்க. மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமியை விட ஆடி பௌர்ணமி ரொம்ப பயங்கரமான பௌர்ணமி. ஆடி பௌர்ணமி வழிபாடுகளும் சிறப்பு பலன்களும் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. முதல்ல அந்த சிறப்பு வழிபாடுகளையும் பலன்களையும் ஷேர் பண்ணுறேன், அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. ஆடி பௌர்ணமி என்று சிவபெருமானுக்கு திரட்டுப்பால் அபிஷேகம் செய்து கருப்பு பட்டாடை 100 முத்துக்கள் கோர்த்த மணிமாலை கரு உமத்தம் பூமாலை அணிவித்து மூங்கில் அரிசி பாயாசம் படைத்து வழிபட்டால் எப்பேற்பட்ட பகையாக இருந்தாலும் அந்த பகையானது இருந்த இடம் தெரியாமல் விலகோ. ஆனி மாத பௌர்ணமி எந்த அளவுக்கு சிறப்போ அதை விட 4 மடங்கு சிறப்பு ஆடி பௌர்ணமி. அந்த ஆடி பௌர்ணமி வரக்கூடிய நாளை மட்டும் விட்டுறக்கூடாது. அது சிவபெருமானுக்கு உரிய ஒரு நாளாக கருதப்படுது. ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று விரதம் இருந்து விளக்கேற்றி வழிபடுவதால் நற்பலன்களை அடைய முடியும். இதுவே ஆடி மாத பௌர்ணமியில் விளக்கேற்றினால் பலமும் நலமும் சேர்ந்து நாம் வாழ்க்கையில் பெற முடியும். அதுதான் ஆடி பௌர்ணமியுடைய தனி ஸ்பெஷலே. பௌர்ணமியில் விரதம் இருக்கிறது ஒவ்வொருவருமே பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். பௌர்ணமியில் பொதுவாக அம்மன் வழிபாடு மேற்கொள்ளப்படுது. அம்மன் கோவில்களில் சிறப்பு பூஜைகளும் செய்யப்படுது. அம்மன் கோவில்களில் விளக்கு பூஜை, அன்னதானம் ஆகியவையெல்லாம் நடைபெறும். அதில் நாம் கலந்துக்கிறது, அந்த கலந்துக்கு மட்டும் இல்லாமல் அதில் நாம் சில நெய்வேத்தியங்கள் படைத்து அம்மனுக்கு வழிபாடு செய்யும்போது அருள் நமக்கு அபரிவிதமாக கிடைக்கும். பௌர்ணமி அன்று விரத முறை மேற்கொள்வதற்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. பகல் முழுவதும் உணவு உண்ணாமல் விரத முறை மேற்கொள்ளும். மாலையில் கோவில்கள் அல்லது வீட்டில் வழிபாடு மேற்கொண்டு உணவு உண்டு விரதத்தை நிறைவு செய்யணும். வழிபாட்டின் போது அம்மன் குறித்த பாடல்களை பாராயணம் செய்யணும். இல்லைனா மனதார அதையே ஒழிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். ஆடி மாதத்தில் பௌர்ணமியானது பொதுவாக உத்திராட நட்சத்திரத்தில் வரும். ஆடி பௌர்ணமி என்று திருமாலை வழிபாடு செய்வது சிறப்பாக இருக்கும். மேலும் அந்த தினத்தில் விளக்கேற்றி வழிபாடு செய்திங்கன்னா பதவி நிறைய பேருக்கு கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் வளர்ச்சியும் அமைதியும் கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு அது கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் புண்ணியமானது மெயினாக கெட்டும். அதே போல் இந்த ஆடி பௌர்ணமியில் கிரிவலம் செய்வது சிறப்பானது. மலையினை சுற்றி வருவதால் மனதிற்கு அமைதியும் உடலுக்கு ஆரோக்கியமும் கிடைக்கும். கூட்டமாக பாடல்களை பாடிக்கொண்டே சுற்றும் போது ஆன்மீக பலமும் தேக பலமும் கிடைக்கும். ஸோ இந்த ஆடி பௌர்ணமியை விட்டுறக்கூடாது. ஆடி பௌர்ணமியுடைய சிறப்பு தெரியாதவங்க ஆடி பௌர்ணமியுடைய சிறப்பை தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ நேரம் ஆடி பௌர்ணமியுடைய சிறப்பை ஷேர் பண்ணேன். இப்போ அடுத்ததாக ஆடி பௌர்ணமிக்கு பிறகு தலையெழுத்து மாறுவதை ஷேர் பண்ண போகிறேன். ஆடி பௌர்ணமிக்கு பிறகு நிறைய கிரக மாற்றங்களானது ஏற்படும். அந்த கிரக மாற்றங்களானது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அதில் மேச ராசிக்காரங்களுக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். மேச ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதே போல்
உங்களோட ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பௌர்ணமிக்கு பிறகு கிரகநிலைகள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கிரகநிலைகள் அமைஞ்சதை தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா கிரகநிலைகள் அமைஞ்சதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதனால் நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். அதனால் கிரகநிலைகள் என்னங்கிறத முதல்ல சொல்லிடுறேன், அதை தெரிஞ்சுக்குங்க. ஸோ கிரகநிலைகளை பார்க்கும்போது சூரியன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடகராசியில் இருப்பார். கடகராசியில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் கடகராசியில் இருந்து மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கூட்டு சேர்க்கையை சேர்க்கிறாரு. செவ்வாய், புதன் இவங்கெல்லாம் கூட்டு சேர்க்கையை சேர்க்கிறாரு. அதனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கிரகங்களில் ஒரு வலுவான மாற்றமானது ஏற்படுது. இதனால் உங்களோட ராசிக்கு வேலையில் ப்ரொமோஷன், சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆடி பௌர்ணமிக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மெயின் முக்கியமான எல்லா விஷயங்களுமே கிடைக்கும். அதில் வேலையில் கிடைக்க வேண்டிய தாமதங்கள் எல்லாமே சரியாகி உங்களுக்கு ப்ரொமோஷன், சம்பள உயர்வு கிடைக்கும். எல்லா செயல்கள் நீங்கள் செய்கிறதுலேயும் இந்த ஆடி பௌர்ணமிக்கு பிறகு வெற்றியானது உறுதியாக கிடைக்கும். அப்புறம் படிப்பில் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேன்மை நிலை உங்களுக்கு உண்டாகும். வீடு கட்டக்கூடிய எண்ணெல்லாம் இருந்ததுன்னா அது உங்களுக்கு நிறைவேறும். கல்வி கலைகளில் உங்களுக்கு ஆர்வமானது அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய நலனுக்காக செலவுகள் நீங்கள் செய்ய வேண்டியது அதிகரிக்கும். கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் போகும். மறைமுக எதிரிகளிடம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா மறைமுக எதிரிகள் உங்களை தோற்கடிக்க எந்த லெவலுக்கு வேணாலும் போவாங்க. அதனால் எதிரிகள்னு தெரிஞ்சுட்டாவே நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. தொழில் வியாபாரத்தில் கூட புதிய ஒப்பந்தங்கள் இப்போ நீங்கள் பண்ணலாம். இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கையெழுத்தாகும். புது முயற்சிகள் எது நீங்கள் ஆடி மாதம் செய்தாலும் அது உங்களுக்கு வெற்றி கிடைக்க செய்யும். பொறுமையும் நிதானமும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த ஆடி பௌர்ணமிக்கு பிறகு தேவைப்படும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டு செயல்பட்டிங்கன்னா வேலையில் இடமாற்றம் உண்டாகும். அந்த இடமாற்றம்லாம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். அப்புறம் நீங்கள் நிறைய விஷயங்களுக்கு பயணங்கள் செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. பயணங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போது அந்த பயணங்களை மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லா பயணங்களும் உங்களுக்கு நன்மையை தான் கொடுக்கும். அதனால் பயணங்கள் தாராளமாக மேற்கொள்ளுங்க. அப்புறம் தாள்கள் தொடர்பு சிறப்படையோ, மனதில் கூட ஒரு விதமான குதூகலமானது உண்டாகும். உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் 4வது இடத்துல ஆணி பௌர்ணமிக்கு பிறகு இருக்கிறாரு. இதனால் வீட்டை அழகுபடுத்துறது, வீட்டை விரிவுபடுத்துறது, இந்த மாதிரி எந்த ஒரு காரியங்களும் நீங்கள் செய்யலாம். எந்த காரியங்கள் வீடு சம்மந்தப்பட்டது செய்தாலும் அதுவும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அப்புறம் சிறு உல்லாச பயணம் செல்றதா இருந்தால் தாராளமாக செய்யலாம். அப்படி நீங்கள் செய்யக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். தொழில் வியாபாரத்தில் கூட லாபங்கள் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அதிகரிக்கும். சுபவிரய செலவுகள் நிறைய வரும். பணத்தை பத்திரப்படுத்துங்க, அதுதான் இப்போதைக்கு நல்லது. ஸோ இப்படி எல்லா வகையிலுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆண்டி பௌர்ணமிக்கு பிறகு உங்களுக்கு மாற்றம் ஏற்படும். நீங்கள் ஒன்று தாங்க பண்ணணும். தேவையற்ற வீண் பேச்சுக்களை தவிர்க்கணும். திடீரென்று ஏதாவது ஒரு விஷயம் வருதுன்னா அதுக்கு பணம் யோசிக்காமல் செலவு பண்ணக்கூடாது. இந்த 2 விஷயத்தை மட்டும் கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டிங்கன்னா ஆடி பௌர்ணமிக்கு பிறகு உங்கள் தலையெழுத்து நல்லா இருக்கும். ஸோ ஆடி பௌர்ணமிக்கு பிறகு நீங்கள் இந்த 2 விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஆடி பௌர்ணமி கிரக மாற்றங்களால் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும், என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலனடைங்க. ஸோ உங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆடி பௌர்ணமியில் நீங்கள் உங்களோட இஷ்ட தெய்வத்துக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்யணும். அன்று விரதம் இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. விரதம் இல்லாமையே உங்கள் இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்யணும். உங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு செய்தீங்கன்னா கண்டிப்பாக ஆடி பௌர்ணமியில் உங்கள் தலையெழுத்து இன்னும் நல்லபடியாக இருக்கும். ஸோ அதனால் உங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு மேச ராசிக்காரங்க பரிகாரமாக செய்துடுங்க. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கான தாள்களை முழுசாக ஷேர் பண்ணது நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த தாள்களுக்கு ஏற்ப இந்த ஆடி பௌர்ணமிக்கு பிறகு நடந்துக்குங்க. இந்த ஆடி பௌர்ணமி தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் மேச ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்களுக்கு ஏற்ப நடந்து பலனடையட்டும். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாட்டேற அப்டேட்டான எல்லா வீடியோஸும்
உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.